ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வர. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுடைய ஜேயூஸ் அண்டு ரியர் ஃப்ளைக்குமான அந்த ஒரு ஸ்டோரி, அதாவது WWE டிவியில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ஃப்ளைக்கும் ஜேயூஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கிறது மாரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் மீட்னு ஒன்று வச்சுருந்தாங்களா. ஸோ அதில் ரியர் ஃப்ளைக்கு நிறைய பேண்ட்ஸ், அதாவது நம்ம சிஎம்முக்கு எல்லாம் அந்த ஒரு பேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாரி நிறைய பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியர் ஃப்ளைக்கு தான் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் நம்ம ரியர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அது போட்டுட்டு அதாவது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஒரு ஈட் பேண்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈட் அப்படின்ட்டு நம்ம ரியர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு பதில் ஸ்டோரியை நம்மளுடைய ஜேவுஸாவும் போட்டிருக்கிறாரு. ஸோ ஷீ நோ ரியர் ஃப்ளை ஈட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு. அதாவது அவளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஈட்டுன்னு அவர் போட்டிருக்கிறாங்க. ஸோ என்னடா அப்படி, இது ஒரு ஃபன்னு தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போதைக்கு அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜேவுஸோட அப்பாக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி லைன் பிடிக்கல. ஸோ அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். ஸோ WWE இவங்களுக்கு ஒரு ஸ்டோரியை நல்லா கொடுக்கணும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆல்மோஸ்ட் கல்யாணம் வேறு ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவங்கள வச்சு இந்த மாதிரி பண்ணுறது சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேவுஸோட அப்பா பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ ஆனால் இப்போ இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை என்னத்தை சொல்ல, ஸோ இது போதாதுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் வேறு இதை வேறு ஒரு இதாட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதில் நம்ம ரியர் ஃப்ளை கூட பார்த்தீங்கன்னா ஜேவுஸாக நிற்கிறது மாதிரி, அதாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. டேய் ஏன்டா இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா WWE 2K24 கேம் இருக்கலாம். ஸோ அதுவும் அந்த ஃபுட்பால் கிளப்போட அந்த ஒரு ஏஎஃப்சி ப்ரௌனி மவுத் சீசன், அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ WWE 2K24 பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, WWE பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரேட்மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எந்த டீமுக்கு போக போகுதுன்னுட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு விடை தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்த NXTல பார்த்தீங்கன்னா ஒரு 3 உமன் பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. வி ஆர் த எக்ஸாம்பிள், வி ஆர் த லீடர்ஸ், வி ஆர் த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க இப்போ ஒரு புது ஃபேக்ஷனாக பார்த்தீங்கன்னா NXTல உருவெடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம மெயின் ராஸ்டில் எதிர்பார்த்தோம், பட் பார்த்தீங்கன்னா அந்த நேமோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா NXTல தான் இருக்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய பியாங்கா பிளேயர் இருக்கிறாங்களா, அவங்க இன்ஸ்டாகிராமில் இந்த பிளாக்னி போட்டு அவங்க NXTல பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ட்ரெஸ்ஸு பிளாக் கலரில் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு விதமான கிம்மிக் பண்ணியிருக்கிறாங்களா. ஸோ அதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அப்படின்ட்டு போட்டு டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அதில் கமெண்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது நம்ம பியாங்கா பிளேயர் NXTக்கு திரும்ப போனது மாரி இருக்குது, அந்த லுக்கை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம பியாங்கா பெல்லர் இருந்து அவங்களோட ஹீல் டர்னை பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு ஆச்சுன்னா, ஸோ அந்த லுக்கை பார்த்தாச்சுன்னா நம்ம பியாங்கா பெல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பியாங்கா பெல்லருக்கு ஒரு ஹீல் தேவை தான். ஏன்னா அவங்க ஃபேஸாக இருந்து ரெஸ்ல்மேனியா அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சாம்பியன்ஷிப்லாம் வேறு லெவலில் அவங்க சாதனை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிட் காரிகளோட ஒரு ஃபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெயிட் காரிகள் தான் அந்த டேக் டீம் உடச்சி அவங்க ஹீல் டர்ன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ பியாங்கா பெல்லருமே ஒரு ஹீல் டர்ன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பியாங்கா பெல்லர் வந்து ஹீல் டர்ன் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாங்க. ஸோ அதில் கேட்டிருக்காங்க பியாங்கா பெல்லருக்கும் உங்களுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ அது எந்த மாதிரி எங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ஃப்ளை சொல்லியிருக்கிறாங்க, எனக்கும் பியாங்கா பெல்லருக்குமான அந்த ஒரு அப்படி ஒன்று நடந்துச்சு, நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் அவங்க ஒரு ஃபியூட் பண்ணி நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னா ஸோ அது ஒரு சிம்பிளான ஒரு இதாக இருக்குது. அது ஒரு பெரிய லெவலில் லைக் ரெஸ்ல்மேனியா லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஒர்த்தியாக இருக்கும் எங்களுக்கான ஃபியூடுலேருந்து. ஸோ மேட்சஸ் எல்லாம் அந்த லெவலுக்கு ஒரு கிராண்டான ஒரு இதில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் நம்ம பியாங்கா பெல்லருக்கும் நம்ம ரியர் ஃப்ளையும் யாதேசம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிட்னஸ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கான மேட்சஸ் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா லெவலுக்கு ஒர்த்து தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம
ரியல் லைஃப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க பியாங்கா பலார் கூட எனக்கு ஒரு நல்ல மேட்ச் இருந்துச்சுன்னா ஸோ அது ரெசல்மேனியா லெவலுக்கு நான் அதில் எதிர்பார்க்குறேன். அந்த லெவலுக்கு அது ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். எப்போனாலும் நம்ம எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். அடுத்த அண்டர்டேக்கராக மாறிய செல்சா கிரீன். என்ன ப்ரோ சொல்கிறோம், புது கிமிக் பண்ண போகிறாங்களா நம்மளோட செல்சா கிரீன்னா? அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு ஃபன்னான விஷயம். நான் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். ஸோ அதை நீங்கள் இப்போ பாருங்கள். எப்படி இருக்குது. நம்ம அண்டர்டேக்கர் வந்து கேனோட மாஸ்க் அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் களத்த நேரம் ஒரு லுக் கொடுத்துருப்பார்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியா கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னென்னா, ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது டபிள்யூடபிள்யூவும் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு போகுதில்ல. ஸோ அதை மெர்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறத பற்றி ஒரு உண்மையிலே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே தெரியும் இந்த டபிள்யூடபிள்யூ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் போகுதுன்னா அதை வந்து ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியல் ஜான்சனாகவே சொல்லிட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஜனவரி மாதம் அவங்க இணைய போகிறாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன், அன்னைக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா அவரோட வாயிலே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாத்தையுமே தெரியும், ஜான்சனா வந்து இந்த 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் 36 டேட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. ஸோ 36 தடவை தான் நம்ம இனிமேல் ஜான்சனாவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமாவது என்ன ப்ரோ நம்ம அண்டர்டேக்கர்லாம் நம்மளுக்கு ஒரு அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாருல. ஸோ அதோட அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார் நம்ம ஜான்சனா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அண்டர்டேக்கர்லாம் அந்த ஒரு சில ஷோஸ்க்கெலாம் பேர் ஆகிறது, சின்ன சின்ன செக்மெண்ட்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாருல. ஸோ இதை மாதிரி நம்ம இதுக்கப்புறமா அதாவது 2025 எண்டுக்கு அப்புறமா எதுவும் பார்ப்போமானா, ஸோ அதுதான் ஒரு ஸ்பெகுலேஷன் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம ஜான்சனா கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. ஸோ 2025 டிசம்பர் வரைக்கும் தான் நான் வந்து ரெசல்ட் பண்ணுவேன், டபிள்யூடபிள்யூலே இருப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் அதாவது நம்ம ஒரு $1 பில்லியன் கொடுத்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட்டாக அவருக்குன்னு ஒரு ஐஸ்லாண்டு ஒரு தீவே அவருக்கு நம்ம எழுதி வச்சாலும் சரி, ஜான்சனா வந்து ரெசல்ட் பண்ண மாட்டார். த லாஸ்ட் டைம் இஸ் நவ். ஸோ ஜான்சனா சொல்லிட்டாரு. அதான் ப்ரிப்பராக பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து நம்ம ரெசல்ட் பண்ண போகிறேன், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த 2025 எண்டோட அதுக்கப்புறமா நான் எதுக்கப்புறம் ரெசல்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாகவே சொல்லியாச்சு. ஸோ த லாஸ்ட் டைம் இஸ் நவுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் நிறைய ரெஸ்லர்ஸ் அவர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த 2025 ஜான்சனாவோட செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மேட்சஸாக இருக்கட்டும், ஒரு வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் அதுக்காக நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் ஜான்சனாவோட ஒரு லாஸ்ட்டு டைம் ரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ஜான்சனாவை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம மார்க் ஹென்றி வந்து ரோமன் ரெயின்ஸை வேறு லெவலில் பாராட்டி தெளியிருக்கிறாரு. ஸோ அதாவது அவர் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸை பற்றி இப்போ ரெஸ்லிங் வட்டாரத்தில் ரோமன் ரெயின்ஸை வச்சு ரொம்பவே மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க, ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்கிமியா இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவன் இந்த மாதிரி ஃபீலிங் அதாவது அவனுக்கும் உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு அவன் பார்த்திங்கன்னா ரெசல் பண்ணுறது, அவனோட ப்ரோமோ, ஸோ அவன் வேலையில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கிறான். உதாரணமாக சொல்லணும்னா ரெசல்மேனியா 40 கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அன்னைக்கு அவனோட லுக்கிமியா கண்டிஷன் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸில் தான் இருந்திருந்து. ஸோ அந்த லெவல்லையுமே அவன் அதை பொருட்படுத்தாமல் வேறு லெவலில் அவனோட கொடுக்கப்பட்டிருந்த வேலையை அவன் கொடுத்துருக்குறான். ஸோ அதனால தான் லெவல் ஆஃப் டஃப்னஸ் அண்ட் கிரேட்னஸ்ங்கிறதுக்கு ஒரு உண்மையான அர்த்தம் அது ரோமன் ரெயின்ஸ். ஏன்னா அந்த லெவலுக்கு அவன் அந்த 3 வருஷத்தில் ரோமன் ரெயின்ஸ் வேறு லெவலில் சாதனை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நானும் பிலீவ் பண்ணுறேன், ஐ எக்னாலேஜ். ஏன்னா ஸோ ஒருத்தன் வந்து நம்ம நார்மலாக ஒரு கையில் அடிப்பட்டாலும் சரி, காய்ச்சல் இருந்தாலும் சரி, தலைவலி இருந்தாலும் சரி, அப்படியே படுத்துக்கிடுவோம். நான்லாம் காலேஜை கட்டடிக்கிறதுக்கு இல்லாததை கூட நான் சொல்லிவிட்டு அப்படியே படுத்துருக்கேன். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் உடலில் இது ஒரு பிளட் கேன்சர். ஸோ அதை கூட வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அவர் இந்த லெவலுக்கு ரெசல்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதுதான் நம்ம மார்க் ஹென்ரியும் அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா கவனித்து பார்த்திங்கன்னா அவர்
இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எத்தனை ஒரு எக்னாலஜ் பண்ணுறீங்க ரோமன் ரெயின்ஸை? அசியா இவ்வளோ தூரம் அவரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சின்சியாரிட்டியாக இருக்கிறத நினச்சி நீங்கள் எவ்வளோ தூரம் எக்னாலஜ் பண்ணுறீங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பால்கேம்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாராலுமே இதை பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது, அதுவும் இந்த எராவில். ஸோ யாருமே இதை சொல்லக்கூட மாட்டாங்க. ஆமாப்பா, இந்த ரோமன் ரெயின்ஸும் சரி, இந்த பிளட் லைனும் சரி, அதாவது இந்த ஸ்டோரி லைனை முடியதை வச்சு யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல் ரைட் ரோமன், தேங்க்ஸ் யா லாட், சி யூ லேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அதாவது ஆமாம், ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம சேனலில் உள்ளவங்களே வச்சுக்கோங்க, யாராவது ரோமன் ரெயின்ஸும் சரி, இந்த பிளட் லைனோட ஸ்டோரியும் சரி, ஸோ முடியணும் சொல்லி யாராவது விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக யாருமே அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ WWE பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஒரு செக்மெண்ட், அந்த ஸ்டோரி லைன் ரோமன் ரெயின்ஸுக்காக தான். ஸோ அதுதான் பாலியம்னு சொல்லியிருக்காரு. யாராலுமே இதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதுவும் யாரும் சொல்லக்கூட மாட்டாங்க. ரோமன் ரெயின்ஸும் சரி, பிளட் லைனும் முடியாதை பற்றி யாருமே இந்த மாதிரி அதாவது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது உண்மை தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெசல்மேனியா வரைக்கும் நம்ம அந்த ஸ்டோரி எதிர்பார்க்குறோம். ஸோ ஆனால் அதுக்கு அப்புறம் கூட மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் உடனே கூடிய சீக்கிரம் பார்க்குறேன்னு சொல்லி பார்லிமெண்ட் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக ஃபைனலி நம்ம பேட் மேக்கஃபி வந்து இப்போ WWE இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறாரு. ஸோ அதை இன்னைக்கு ராலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ பேட் மேக்கஃபி நீ எப்போ ப்ரோ வருவார்னா, ஸோ அதாவது பேட் மேக்கஃபியை பொறுத்த வரைக்கும் அவர் NFL ஃபுட்பால் பார்த்திங்கன்னா அங்கே நடக்க டைம்லலாம் இந்த வருஷம் இல்லை, போன வருஷமே பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தார். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அவர் அங்கே உள்ள கமெண்ட்ரி, அந்த NFL முடியாத வரைக்கும் அங்கே கமெண்ட்ரி பண்ணுவார். ஸோ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WWE கமெண்ட்ரஸர்கிட்ட வந்துடுவார். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அங்கே NFL முடியாத வரைக்குமே அவர் அங்கே கமெண்ட்ரி பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா முடிஞ்ச பிறகு WWE வந்து அவர் இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணுவார். ஸோ வெயிட்டிங் ஃபார் ரிட்டர்ன். பேட் மேக்கஃபியாக நம்மளுக்கு பிடிச்சதே அவரோட என்டர்டைன்மெண்ட் ஸ்கில் தான். இது வரைக்கும் WWE வரலாற்றில் எந்த ஒரு கமெண்ட்ரஸும், அதாவது பேட் மேக்கஃபி கூட, அதாவது மைக்கேல் கோல் கூட இந்த அளவுக்கு நம்மள பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் பேட் மேக்கஃபி ஃபேன்ஸு, அதாவது பேட் மேக்கஃபி இல்லைன்னா பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகி நிறையா, முக்கியமாக அந்த ஜெவ்ஸ் வர்னர் அந்த ஈத் மூமெண்ட் போடுறது, ஸோ இந்தமாரி நிறைய விதமான கிரேட்டஸ்டான விஷயங்கள்லாம் செய்வார். ஸோ இதனால தான் அவருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவரோட ஃபன்னான விஷயங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு மிஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம், அவர் ரிட்டர்ன் வரனார ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா ஜெயோஸோ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த மூமெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ அடுத்த தடவை நீங்கள் இந்த மெயின் ஈவென்ட் ஜெயோஸோ பார்க்குற நேரம், ஸோ என்கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கும், நான் அதை ஷோல்டரில் போட்டு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ நம்ம ஜெயோஸோ வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பக்கம் போயிடுவார். ஸோ அவரோட சிங்கிள் ரன்லாம் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும், அப்போ ப்ரோ பிளட் லைனோட கதை என்னாச்சு? ஜெய்ஸோ அப்போ ரோமனை காப்பாற்ற வர மாட்டாரா? நீ வர சொன்ன போன தடவை இவர் ரோமனை அட்டாக் பண்ணி முடிச்ச பிறகு இனி நம்ம ஓஜி பிளட் லைனோட ரீயூனியன் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் இப்போ என்ன கதை அப்படின்னா, ஸோ நல்லா ரசனிங்க ஆழ்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம், உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்டா, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலாட்டமாக பார்க்குறவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது கதை என்ன, எப்படியுமே இப்போ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ டாமினேட்டாக காமிச்சு வேறு லெவலில் இப்போதைக்கு அவர்கிட்ட டைட்டிலில் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கரை வந்து துவக்க வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெவுசோய்க்கு இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாம்சன் கூட தான் அவர் ஒரு டேக் டீமாக இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதில் பண்ணுவார். பட் பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கரை ஏதாவது சீட்டிங் பண்ணி எடுத்து கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் எப்படியுமே அவர் தான் ரீட்டன் பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம், அதான் நான் ஆல்ரெடி முன்னமே சொல்லியிருந்தோம்ல, நம்மளோட ஜேவுசை, அதாவது இந்த பிளட் லைனோட ரீயூனியன் வந்து, அதாவது பிளட் லைன் ஸ்டோரி லைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா WWE அப்போ தான் வருமானம் வரும். ஸோ அதனால் வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா WWE அந்த ஸ்டோரி லைனே இழுக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்துருக்குறாங்க. இனி ரோமன் ரீயூனியன் ஸ்டார்ட் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமியூஸோட ரிட்டர்னை பார்ப்போம். ஸோ அடுத்து பால் ஹியூமனு, ஸோ டாலட்டோங்க இவங்களெல்லாம் ரீயூனியன் பண்ணதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜேயூஸை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னே பிரான் பிரேக்கருக்கும் அவருக்குமான மேட்ச் வந்து ஜேயூஸோ தோற்றுருப்பார். அடுத்து சாம்சன் கூடலாம் கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸாக தான் பார்த்தீங்கன்னா அது நடக்கும். பட் அது நடக்கும். ஸோ அது வரைக்கும் ஜேயூஸை வச்சு ரால ஏதாவது ஓட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிச்சிருக்கிறாங்க. அது நல்லா குழம்பாதீங்க, கண்டிப்பாக ஓஜி பிளட் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்ததாக இந்த நைட்டு மண்டே நைட் ரால பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டிக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்துட்டுருக்கு. ஆனால் இடையிலையும் வந்து ராயம் முடிச்சுருவாங்க. ஸோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா நம்ம குந்தரை ரேண்டி அட்டாக் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ ஆனால் அவரோட டைட்டில் ரிங்கில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் எடுத்து ரேண்டி பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு அந்த டைட்டிலை தூக்கி ஒரு பேடாஸாக பார்த்தீங்கன்னா குந்தர் மேலே எறிவார். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம குந்தரம் வாய் முட்டு போகிறது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ தரமாக பார்த்தீங்கன்னா இந்த பஷிம் பெர்லினுக்கு அவரை புக் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஆல்ரெடி ப்ரிடிக்டபிள்னால கொஞ்சம் அப்படி தெரியுது. பட் இருந்தாலும் டபிள்யூடபிள்யூக்கு நல்லபடியாக புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குதுன்னு. இவ்வளோ நேரம் நம்ம அப்டேட்டாக பார்த்தாச்சு இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம ட்ரூம் மேக்கிங்கிட்ட இருக்கும் நம்ம சிஎம் பக்கமான ஃபியூடு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த தரமான ஃபியூடு ராசையில் சொல்லணும்னா அந்தளவுக்கு தரம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மேட்ச்சு சம்மர்ஸ்லாம்லாம் நடந்து அதில் சிஎம் பங்க தோக்கடிச்சு நம்ம ட்ரூம் மேக்கிண்டர் வின் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஷின் பெர்லினில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஸ்ட்ராப் மேட்ச் இப்போ அஃபிஷியல் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கான ஸ்டோரி லைன் எப்படி போகுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஸோ அதாவது இவங்களுக்கான ஸ்டோரி லைன் அதாவது ஏஜேலியோட பேண்டு தான். சிஎம் பங்கோட பேண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ மேக்கிண்டர் கையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் ராலே சொல்லியிருப்பார். ஸோ இந்த பேண்டு அதாவது சிஎம் இங்கே வந்து அந்த பேண்டை கேட்டிருப்பார். ஸோ அதாவது அது வாங்கிட்டே இருக்கிறதோட என்கிட்ட இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது சேஃபாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். அதனால் நீ அதை கவலைப்படாத, பேஷின் பெர்லினில் நீ என்ன தோக்கடிச்சு உன்னோட பேண்டை எடுத்துக்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஸ்டிபுலேஷனை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் மேட்சாக இருக்கணும். ஆனால் இதில் யார் அதாவது இது ஒரு இன்னொரு ஸ்டிபுலேஷன் வைக்கலாம். அதாவது இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பேண்டு பரிசளிக்கப்படும். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான்ப்பா இருக்குது. ஏன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ ஆல்மோஸ்ட் நான் இப்போ இடையில சொல்லி ஒரு அப்டேட்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ ஸ்மாக் டவுன் சைடில் அந்த உலாஃபாலாம் மாலை வச்சு போகுது, ராஸ்கடி இந்த பேண்டேஜ் போகுது. ஸோ அதனால் இதையுமே ஒரு டைட்டில் மாதிரி வச்சு ஜெயிக்கிறவனுங்க இந்த இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நடத்தினால தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த மாலைக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா 2 வாரம் இப்போ அந்த பேண்டுக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது அப்படி அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். பார்ப்போம்பா ஏஜேலிக்காக அந்த மாலை இவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் இது இப்படி நடக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம ட்ரூ மேக்கிண்டருக்கும் சிஎம் பங்குக்கும் பார்த்தீங்கன்னா தரமான ஃபியூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. சிஎம் பங்கும் டாமினேட் பண்ணுறாரு, ட்ரூ மேக்கிண்டரும் டாமினேட் பண்ணுறாரு. இருந்தாலும் ட்ரூ மேக்கிண்டருக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரியே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கிறதுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த 2024 அதாவது நம்ம சொல்லுவோம்ல சைலண்டாக இருந்துட்டு அதாவது பார்க்குறதுக்கு டம்மியாக இருந்துட்டு பயங்கரமான வேலையெல்லாம் செய்யறியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ட்ரூ மேக்கிண்டர் சைலண்டாக இருந்து நிறைய இது சாதிச்சிருக்காரு இந்த 2024. ஸோ அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்னா ரெஸ்ல்மேனியாக்கு முன்னால் கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்து அவர் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக ரெஸ்ல்மேனியாவில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருந்தார். ஸோ அடுத்ததாக மணி த பேங்க் ஜெயிச்சிருந்தார். ஸோ அடுத்ததாக சிஎம் பேங்கையும் தோக்கடிச்சிருந்தார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. பட் அதெல்லாம் கொஞ்சம் குறுகிய நேரங்கள் ஆயிடுச்சு. ஏதுன்னா இந்த சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கிண்டர் இருக்காங்க ஃபியூரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பு இந்த 2024 தரமாக நடந்திருக்கு. கொஞ்சம் இருந்து யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபி லெஸ்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போடுறாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது நம்ம இவர் என்ன மாதிரி போட்டு இது டேக் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சர் பாசிபிலிட்டி ஃபியூல்ஸ் மை டிரைவ் ஈச் டிசிஷன் ஓப்பன் அப் மை நியூ டோர்ஸ் ஐ காண்ட் வெயிட் டு சி வேர் ஐ லீட் ஐ எம் அப்மார்டிக் பட் ஐ கேன் டெஃபினெட்லி பி அ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாக்ஸிங் பார்த்திங்கன்னா அதில் ட்ரைனிங் எடுத்துகிற மாதிரியான ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது அவரோட ஃப்யூச்சர்னு போட்டு ஃப்யூச்சராக இது நடக்கும், இது என்னோட டிரைவ், எனக்கான ஒரு புது டோர் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னத்த சொல்கிறது, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும்.
ஸோ இனி நம்ம பாபி லெஸ்லியை பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பாக்ஸிங் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இனிமேல் அவரோட கரியர் பாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இனி அவர் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். ஸோ கஷ்டமான ஒரு தீரத்திலிருந்து இன்றைக்கி வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ.